அதற்கான குறிப்புகள் இல்லை. ஆனால் குரானிலே அதற்கான குறிப்பு உண்டு. இந்த பகுதி முழுவதும் இஸ்லாமியர்கள் பலர் வாழ்கிற ஒரு பகுதி. அதனால நான் ஏதாவது ரீல் விட்டா நீங்க போய் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அன்னை மரியாளினுடைய பிறப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிறப்பு செய்தி. ஏனோ விவிலியத்தில் அதை பற்றிய குறிப்பு இல்லை, ஆனால் குரானிலே அதை பற்றிய குறிப்பு உண்டு. ஆகவே தான் அதை நான் மிக முக்கியமாக எடுத்து கூற வேண்டும் என்று விரும்புகிறேன். முன்னொரு காலத்தில் குரானின் அடிப்படையிலே ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் ஃபக்குத். அவருக்கு 2 பெண் குழந்தைகள். ஒரு பெண் குழந்தையின் பெயர் அன்னா, இன்னொரு குழந்தையின் பெயர் இஸ்பா. யார் யாரு? அன்னா, இஸ்பா, 2 பெண் குழந்தைகள். ஆனால் இந்த மனிதருக்கு மிகவும் வருத்தம், வேதனை எல்லா காலமும். ஏனென்றால் அந்த காலத்திலே ஆண் மகன் ஒரு குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் குடும்பங்கள் வருத்தப்படும். ஆகவே அவருக்கும் அதே வருத்தம், என் குடும்பத்திலே ஒரு ஆண் மகன் பிறக்கவில்லையே, 2 பெண் பிள்ளைகளாக பிறந்து விட்டதே என்கிற வருத்தம். ஒவ்வொரு நாளும் வேதனையிலேயே தன் காலத்தை கடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருக்கு தேவதூதர் ஜிப்ரீல் என்பவர் காட்சி கொடுக்கிறார். கப்ரியேல் என்று நம் வழியில் சொல்ல முடியாது, அவர்கள் வழியிலே ஜிப்ரீல் என்றுதான் கூற வேண்டும். அவர் தோன்றி கூறுகிறார், கவலைப்படாதீர், உங்களுடைய வம்சத்திலே 2 இறை தூதர்களை அல்லாஹ் கொடுக்கவிருக்கிறார் என்று கூறுகிறார். அவருக்கு ஒரே சந்தோஷம். 2 இறை தூதர்கள் என் குடும்பத்திலேயாவா என்கிற மகிழ்ச்சி அவருக்கு அதிகமாக இருந்தது. தன்னுடைய 2 மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார். அன்னா என்பவருக்கு இம்ரான் என்பவரை திருமணம் செய்து வைத்தார். இஸ்பா என்பவருக்கு ஜக்கரியா என்பவரை திருமணம் செய்து வைத்தார். இப்ப இவங்க 2 பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். தெரியுதா? இம்ரான் யாரு? அண்ணாவுடைய வீட்டுக்காரர் தான். அவருக்கு பேர் என்ன? நம்ம கத்தோலிக்க சர்ச், சுவைக்கீன். வெரி குட். இங்க இஸ்பா அப்ப யாரு? எலிசபெத். அப்போ குரானின் அடிப்படையில் அண்ணாவும் எலிசபெத்தும், உங்களை போய் கேட்கறேன் பாரு, நான் அடிச்சு சாகணும், அக்கா தங்கச்சிங்க சகோதரிங்க. வெரி குட். அலர்ட்டா இருக்கணும்ல கேள்வி கேட்கும் போது. அக்கா தங்கச்சி 2 பேர் இல்லையா? இருவருக்கும் திருமணமான பிறகு குழந்தையே இல்லை. ஆனால் தேவதூதர் என்ன வாக்கு கொடுத்திருந்தார்? உங்களுடைய வம்சத்திலே 2 இறை தூதர்களை நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இருவருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை. இருவருமே மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார்கள். அந்தோ பரிதாபம், அண்ணாவினுடைய கணவர் இம்ரான் குழந்தை பாக்கியம் இல்லாமலேயே இறந்து விடுகிறார். உடனே அண்ணா அவர் வாழ்ந்து வந்த யூதேயா பகுதியில் இருந்து கடந்து சென்று நாசரேத்து, கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊருக்கு குடிபெயர்ந்து சென்று விடுகிறார். ஏனென்றால் யூதேயா பகுதியிலே பணக்காரர்கள் தான் வாழ முடியும். சிட்டி மாதிரி அது இல்லையா? அங்கிருந்து கடந்து போய் எங்க வாழ்றாங்க? அவங்க நாசரேத்தில் குடிபுகிறார்கள். இப்பொழுது அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. அவள் திருமணம் ஆகாமலே இருந்தார். ஒரு ஊர்ல என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. இந்த காலத்திலேயே சில பொம்பளைங்க வாய நம்மளால மூட முடியல, இல்ல குழந்தை இல்லையா உனக்கு அப்படின்னு இழுத்து ஊரு கதையெல்லாம் பேசி ஒரு பெண்ணை கேவலப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் இந்த காலத்திலேயே நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தில் அவரை மிக இழிவாக அந்த ஊரில் இருக்கிறவர்கள் பேசினார்கள். அவரை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் அவர் கடவுளிடம் வேண்டிக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் அண்ணா தன்னுடைய வீட்டிற்கு வெளியே வந்து திண்ணையிலே அமர்ந்து அப்படியே முன்னால் இருந்த மரம் வானத்தை எல்லாம் பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டே இறைவனிடம் ஜபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த மரத்திலே ஒரு பறவை கூடை ஒன்றை பார்க்கிறார். அந்த பறவை கூட்டிலே குருவி குஞ்சுகள் நிறைய இருக்குது. ஒரு தாய் குருவி பறந்து வந்து அந்த தன்னுடைய குருவி குஞ்சுகளுக்கு எல்லாம் உணவு கொடுக்கிறது. அதை பார்த்தவுடன் அண்ணா மனம் வெதும்பி உடைந்து கதறி அழ ஆரம்பிக்கிறாள். ஆண்டவரே, பறவைகளுக்கு கூட குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கிறீரே, ஆனால் இந்த பாவிக்கு கொடுக்கவில்லையே என்று கேட்கிறார். உடனே மறுபடியும் அங்கு ஜிப்ரீல் தோன்றுகிறார். அவருக்கு வேறு வேலை கிடையாது இல்லையா? மறுபடியும் ஜிப்ரீல் தோன்றி ஜிப்ரீல் என்ன கூறுகிறார்? அண்ணாவை பார்த்து, நீ கவலைப்படாதே,
பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நீ ஒரு பெண்ணை பெற்றெடுப்பாய். அந்த பெண்ணை மரியம் என்று நீ அழைப்பாய். ஏனென்றால் மரியத்திடமிருந்து ஒரு இறை தூதர் இந்த உலகத்திற்கு வரவிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நல்லா சொன்னீங்க. உங்க ஆமேன் என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் சொல்லுங்க ஆமேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். பைபிள் இதற்கான குறிப்பு இல்ல. தாம்பத்திய உறவு இல்லாமல் அன்னை மரியாள் பிறந்ததாக எது கூறுகிறது? குர்ஆன் கூறுகிறது. அன்னை மரியாள் பரிசுத்தமாக பிறந்தார். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில ஒரு கோட்பாடு இருக்கு. என்ன கோட்பாடு தெரியுமா? ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் அன்னை மரியாளுக்கு பேரு. ஆனா அதற்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இல்ல. ஆனா அங்க இருக்கு. என்ன தெரியுமா பரிதாப விஷயம்? இஸ்லாமியர்கள் கூட அன்னை மரியாளை பரிசுத்தமாக கருதுகிறார்கள். ஆனா நம்ம கும்பல்ல இருந்து சிலது வெளியில போச்சு பாரு. அதுங்களுக்கு தான் அன்னை மரியாளினுடைய மகத்துவம் மேன்மை தெரியவில்லை. பரவாயில்லை. ஆக நீங்கள் முதலில் இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் பரிசுத்தமாக இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டாள். இறைவனால் இறை தூதரை பெற்றெடுப்பதற்காகவே இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தார். இல்லையா? அன்னை மரியாள் பிறந்த பிறகுதான் எலிசபெத் அம்மாள் கற்பவிக்கிறார். இல்லையா?